அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து திணை கார குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நைட்டே 2 டம்ளர் திணையும் 1 டம்ளர் உளுந்தும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்தாச்சு மாவை. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். திணை கார குழி பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா, பொடி பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ குழி பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். கடை நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு வந்து நல்லா சரியான அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும், ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. அடியில் உங்களுக்கு நல்லா கீழே பார்த்தாலே தெரியும், கோல்டன் கலரில் இருக்கும். நம்ம பொறுமையாக அதை திருப்பி போடணும், ஏன்னா ஒன்று கொஞ்சம் அங்கே பக்கத்தில் ஒட்டாமல் நல்லா பொறுமையாக திருப்பி போடணும். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் சிம்லேயே இன்னும் நல்லா வேகணும். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆரோக்கியமான சத்தான திணை கார குழி பணியாரம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.